நான் ஸ்தோத்திரம் சொன்னா என்ன நடக்கும்? அதுவா பாப்பா, உட்காந்து பாப்பா சொல்றேன். தானியலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தானியல் ஒருத்தர் தான் பாப்பா. அவருக்கு தினந்தோறும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி 3 வேளையும் ஸ்தோத்திர பலி செலுத்த போன கொண்டவரா இருந்தாராம் பாப்பா. அப்போ அவரோட நாட்டுல இருந்து பிற தேசத்துக்கு அடிமையா போனாராம் பாப்பா. அங்க அடிமையா போன இடத்துக்கு முன்னாடி மாதிரி தினந்தோறும் 3 வேளையும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திர பலி செலுத்த இருந்தார் பாப்பா. ஆனா ஸ்தோத்திர பலி தானியலுக்கு என்ன கொடுத்து தெரியுமா பாப்பா? தானியலுக்கு விசேஷ ஆவியும் விசேஷ ஞானத்தையும் கொடுத்தாங்க பாப்பா. ஆனா தானியலை கொல்றதுக்காக தானியலோட எதிரியும் தானியலுக்கு வந்து சதி திட்டம் தீட்டினாங்க பாப்பா. அப்புறம் அதே மாதிரி சதி திட்டம் தீட்டின மாதிரியே சிங்கத்தோட கோவில்ல தானியல் தூக்கி போட்டாங்க பாப்பா. அப்புறம் தானியலுக்கு தானியல் செலுத்தும் ஸ்தோத்திர பலிகளுக்காக தேவதூதர்கள் வந்து சிங்கத்தோட வாயை கட்டிட்டாங்க பாப்பா. சிங்கத்தோட வாயை கட்ட முடியுமா? அது எவ்வளவு பெரிய விஷயம் தானே. ஆனா சிங்கத்தோட வாயை கட்டப்பட்டதுனால தானியல் வந்து காப்பாற்றப்பட்டார் பாப்பா. இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு மட்டும் இல்ல பாப்பா, நடக்க போற அற்புதத்துக்கு இதுதான் பாப்பா அஸ்திவாரம். நம்மளும் தானியல் மாதிரி ஒரு 3 வேளை ஜெபிக்கிறவர்களா மாறலாம் பாப்பா. நமக்கு எத்தனையோ பேர்கள் வந்து சதிக்குள்ள தீட்டினாலும் நம்ம செலுத்துற ஸ்தோத்திர பலிகளுக்காக நம்ம தேவதூதர்கள் வந்து நம்ம காப்பாற்றினாங்க பாப்பா. நம்ம காப்பாற்ற பண்ணலாமாப்பா. நம்மளும் தானியல் மாதிரி 3 வேளை ஜெபிக்கிறவர்களா மாறலாம் பாப்பா. சரிண்ணா.